நிலைவாசல்ல தீபம் ஏத்துறதுக்கான ஒரு சந்தேகம் வந்து சகோதரி கேட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதனால இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நான் வந்து வாசல்ல இருந்து காமிக்கிறேன். கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல 3 படிக்கட்டுல நான் வந்து மேட் வந்து கண்டிப்பா போட்டிருக்கேன். அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க. மேட் வந்து படிக்கட்டுல போடணுமா இல்ல வந்து முன்னாடி நிலைவாசல் பண்ணி போடலாமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா போடலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த முதல் படிக்கட்டுல 2 சைடும் வந்து திருஷ்டிக்காக நான் வந்து எலுமிச்சம்பழம் வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் உருளி வந்து வைக்கல. பூ இல்ல பத்தாதனால நான் உருளி வைக்கல. உருளி வந்து வைக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. நிலைக்கு மேல நிலை கண்ணாடி வந்து வச்சிருக்கேன் திருஷ்டிக்காக. அது இல்லாம மாவிலை தோரணம் இருந்தால் மாவிலை தோரணம் கட்டலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து நெல்மணி தோரணம் வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அதான் வந்து இன்ன வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கேன். சங்கு தோரணமும் வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கினது, அதுவுமே திருஷ்டிக்காக நான் தொங்க விட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் தான் தடவணும். நிலைவாசல் மேலே வந்து கோலம் போடக்கூடாது. ஏன்னா சாமி வந்து நம்ம அதாவது சுக்கர பகவானை வச்சு தான் நம்ம வந்து நிலைவாசல் வந்து குறிக்குது. அதனால சுக்கர ஹோரையில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில நிலைவாசல் பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணுற சாமிக்கு மேலே நம்ம கோலம் போட மாட்டோம். சாமிக்கு கீழே அவங்க திருவடி கிட்ட தான் நம்ம வந்து கோலம் வந்து போடுவோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து கீழே தான் கோலம் போட்டுருவேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே கோலம் போடுவாங்க. ஆரம்பத்தில் நானும் வந்து போட்டுட்டு இருந்தேன். அந்த தவறை வந்து இப்போ நான் திருத்திக்கிட்டேன். அதே மாதிரி விளக்கு வந்து 2 பக்கட்டும் வைப்போம். மாடக்குழி வந்து அப்போ இருக்கும் அந்த காலத்தில். இப்போ வந்து அது மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால வந்து ரெடிமேடாக வந்து மாடகம் வந்து விற்கிது. அதை வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். அது சரியாக எனக்கு அமையல. அதனால தான் இன்னும் வைக்காமல் இருக்கேன். கொஞ்சம் நிலைவாசலுக்கு மேலே கொஞ்சம் விளக்கு கொஞ்சம் ஹைட்டு ஏற்றுறதான் சரியான முறை. குறிப்பாக வந்து மேலே ஏற்றுறது தான் கரெக்டான முறை. ரொம்ப வந்து கீழே தரையில் வச்சு ஏற்றாதீங்க. நான் அதனால தான் முக்காலி சின்னதாக ஒரு முக்காலி போட்டு அது மேலே வந்து விளக்கு ஏற்றிருக்கேன். நிலைவாசல்கிட்ட நான் வந்து கற்பக விநாயகர் அதே மாதிரி வெள்ளருக்கு இந்த வந்து திருஷ்டிக்காக வந்து இந்த வேர் வந்து நான் வச்சுருக்கேன்.